கன்கரண்ட்னா என்ன, கன்சல்டேஷனா என்ன? அது மேடம் ஜெயலலிதா கேஸ் தான் முக்கியமான கேஸ். மேடம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல்ல உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையாக இருந்த காலகட்டத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அப்ப அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேடம் ஜெயலலிதா. பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ஃபார்ம், ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்ம், இந்த 3 ஃபார்ம் கொண்டு வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட கொடுத்தாதான் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை ஒதுக்குவாங்க. அந்த கட்சிக்குன்னு என்ன சின்னம் இருக்கிறதோ அந்த சின்னத்தை ஒதுக்குவாங்க. ஐ வாஸ் கண்டஸ்டட் இன் எலெக்ஷன், ஜெனரல் பாடி எலெக்ஷன், அதனால சொல்றேன் அந்த அனுபவத்துல. அப்ப அந்த ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்ம், இந்த டி ஃபார்ம், இந்த ஃபார்ம் எல்லாத்துலயும் அந்த கட்சியினுடைய பொது செயலாளர் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர், திமுகவை பொறுத்தவரை தலைவர், அண்ணா திமுகவை பொறுத்தவரை, ஏடிஎம்கே பொறுத்தவரை பொதுச் செயலாளர், அந்த பொதுச் செயலாளர் போட்ட கையெழுத்துடன் கூடிய ஃபார்மை கொடுத்தாதான் பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அந்த ஃபார்மை கொடுத்தாதான் உங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும். இங்கே சம்பவம் என்னவென்று சொன்னால், மேடம் ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களால கையெழுத்து போட முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகை, தம்ப் இம்ப்ரெஷன், அதை வச்சு எலெக்ஷன் கமிஷன்ல மனு கொடுக்கறாங்க. எல்லா கேண்டிடேட்டுக்கும் போது யார் யார் கண்டெஸ்ட் பண்றாங்களோ ஏடிஎம்கே சார்பில், ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஏடிஎம்கே பார்ட்டி, whoever contested in general body election on behalf of the ADMK party, அவங்க எல்லாருக்குமே the thumb impression of this general secretary of ADMK, Madam Miss Jayalalitha, was given. இதை சேலஞ்ச் பண்றாங்க. சேலஞ்ச் பண்றப்ப அவங்க கையெழுத்து போடணும், கை நாட்டு இருக்கு, அவங்க சுயநினைவு இல்லை அப்படின்ட்டு ஏதோ காரணங்களை சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கில் சொல்றாங்க, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீமான் என்ற முருகன், ஸ்ரீமான் என்ற முருகன் and others, 2015 volume 3 MLJ criminal page number 640. இந்த வழக்கு போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் செக்ஷன் 435 தடா கேஸ் இருக்குது. தடா கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஷால் கன்சல்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் கன்சல்ட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட், the state government shall consult with the central government. அந்த ஷால் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருக்காங்க அண்டர் செக்ஷன் 435. அப்படி இருக்கும் பட்சத்துல மேடம் ஜெயலலிதா அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த கடிதம், அவருடைய ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கிறாங்க, அது செல்லுமா செல்லாதா, அந்த கடிதம் செல்லுமா செல்லாதா? இப்போ உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்றாங்க, the honorable Supreme Court held that consultation means concurrence தான். கன்சல்டேஷன் சொன்னாவே கன்கரன்ஸ் தான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க மேடம் ஜெயலலிதா வழக்கு. யூனியன் வெர்சஸ் ஸ்ரீமான் என்ற முருகன் அண்ட் அதர்ஸ் 2015 வால்யூம் 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 640. நேற்று இந்த கேஸ் நான் உங்களுக்கு சொல்லாததுனால எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, இது எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கு. இதை போயிட்டு நாம சொல்ல தவறிட்டுமேன்னு என் மனசு ரொம்ப பதபதச்சுது. அதன் பிறகு டைரி எடுத்து, எல்லா டைரியும் என்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய டைரி இருக்கு, நோட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து மீண்டும் ஒரு தடவை பார்த்தேன். பார்த்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முதல்ல சொல்லணும்ட்டு என் மனசுல ஆதங்கம். ஏன்னா அவ்வளவு முக்கியமான கேஸ். நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டேன் அந்த வழக்கை. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேஸ் இது. சுப்ரீம் கோர்ட் அதுல நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்ன வழக்கு தான் இந்த வழக்கு. சாப்டர் நம்பர் 33 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்.
பெயில் அண்ட் பாண்ட் ஏற்கனவே நான் வந்து பெயில் எல்லாம் எடுத்துட்டேன். அண்டர் செக்ஷன் 436 வந்து பெயிலபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் அஃபென்ஸ் சொன்னாவே போலீஸ் ஸ்டேஷன்லயே என்ன பண்ணுவாங்க, 2 ஜாமீன்தார் எழுதிட்டு வாங்கிட்டு விட்டுடலாம், அல்லது ஜாமீன்தார் இல்லாமலே விட்டுடலாம். அதே மீறி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட கொண்டு போயிட்டு ஜேஎம் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஜேஎம்ஏ விட்டுடலாம். பெயிலபிள் அஃபென்ஸை பொறுத்தவரை எந்தவித கண்டிஷனும் இம்போஸ் பண்ண முடியாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த பெயிலபிள் அஃபென்ஸை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 2A ஆஃப் சிஆர்பிசில தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. பிணையில் விடும் குற்றங்களை பொறுத்தவரை அது ரைட் தான். ஒருத்தர் இருக்கக்கூடிய ரைட், பெயில் இஸ் எ ரைட் இன் பெயிலபிள் அஃபென்ஸ். இதை சொன்ன வழக்கு ரசிக்லால் வெர்சஸ் கிஷோர். நான் ஏற்கனவே பெயிலை பற்றி எடுத்துட்டேன், இருந்தாலும் ஒரு லைன் உங்களுக்காக சொல்றேன். ரசிக்லால் வெர்சஸ் கிஷோர் 2009 வால்யூம் 3 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 1115 1115 விதின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட் என்ஓசின்னு போட்டுங்க. என்ஓசி சுப்ரீம் கோர்ட் SCNOC ஒரு ஐஃபன் போட்டு என்ஓசி போட்டுங்க. ரசிக்லால் வெர்சஸ் கிஷோர் 2009 வால்யூம் 3 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 1115 SCNOC. அதாவது பெயில் இஸ் எ ரைட் இன் எ பெயிலபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் அஃபென்ஸ்ல வந்து பெயில் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், வேற வழி கிடையாது, மேண்டட்டரி. இரண்டாவது கேஸ் லாஸ், நோ ஆன்டிசிபேட்டரி பெயில் இன் பெயிலபிள் அஃபென்ஸ். ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் இருக்கு, அதுக்கு போயிட்டு நீங்க செஷன்ஸ் கோர்ட்லயே ஹை கோர்ட்லயே வந்து முன்ஜாமீன் எடுக்க முடியுமா? 438ல நீங்க சிஆர்பிஸ்ல பெஷன் போட முடியுமா? போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை சொன்ன வழக்கு ரவி வெர்சஸ் ஸ்டேட். ரவி வெர்சஸ் ஸ்டேட் 2009 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 745. பெயிலபிள் அஃபென்ஸுக்கு நீங்க முன்ஜாமீன் எடுக்க முடியாது. பெயிலபிள் அஃபென்ஸ் பொறுத்தவரை கண்டிப்பா பிணையில விட்டே ஆகணும், போலீஸா இருக்கலாம் அல்லது கோர்ட்டா இருக்கலாம். அவ்வாறு விடுகின்ற பொழுது எந்தவித கண்டிஷனும் இம்போஸ் பண்ணக்கூடாது. there shall not be impose any condition in bailable offense. under section 436 capital A சொல்றாங்க, ஒரு விசாரணை கைதி அதிகபட்சம் எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் சிறையில. under section 437 சொல்றாங்க நான் bailable offense இருக்கு. பிணையில் விடா குற்றம் சம்பந்தமாக எப்பொழுது பிணையில் எடுப்பது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அடுத்தது நீங்க ஜேஎம் கோர்ட்டு போனீங்கன்னா ஜேஎம் கோர்ட்ல எந்த பெயில் பெட்டிஷன் போட்டாலும் ஏபிபிக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. எந்த பெயில் பெட்டிஷன் போட்டாலும் ஏபிபிக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஏபிபிக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுப்பாங்க. அது எதுக்காகனா 2 விஷயங்கள். ஒன்று, அரசாங்க வக்கீலோடு கோஆபரேஷன்ல கோர்ட் இருந்தாதான் விட்னஸ் எல்லாம் வருவாங்க, போலீஸ் விட்னஸை கூட்டு வருவாங்க. கோர்ட் வாரண்ட் போட்டா அந்த வாரண்ட்டை வந்து போலீஸ் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க, அந்த காரணம். ரெண்டாவது அவங்க சொல்றது என்னன்னா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி அதர் சைடுக்கு நாங்க நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த வழக்குகளுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு அல்லது ஏபிபிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொன்னா 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றங்களுக்கு மட்டும்தான் நீங்க நோட்டீஸ் கொடுங்க, மற்ற வழக்குகளுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் போட்டு நம்ம ஜேஎம் கோர்ட்ல பேசினா ஜேஎம் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேல வருத்தப்படுவாங்க, ஏபிபி என்ன பண்ணுவார், வருத்தப்படுவார். ஆனா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இஸ் வெரி கிளியர். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். ரைட். அண்டர் செக்ஷன் 437 என்பது நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு பெயில் உண்டு. அண்டர் செக்ஷன் 437 கேபிட்டல் A மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீங்க ஆஜராகணும்னு சொல்லிட்டு பெயில் எழுதுவாங்க. bail to require accused to appear before next appellate court. கீழமை நீதிமன்றத்துல அங்க என்ன பண்றாங்கன்னா தண்டனை கொடுத்துட்றாங்க. தண்டனை கொடுத்துட்டு நாம என்ன பண்ணுவோம், சஸ்பென்ஷன் பெட்டிஷன் போடுவோம். அப்ப பெட்டிஷன் போட்ட பிறகு நாம என்ன பண்ணுவோம், அப்பீல் போறப்ப அங்க ஒரு பெயில். இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பல்லட் கோர்ட்ல நீங்க ஆஜராகணும், நீங்க பெயில் பாண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 437 கேபிட்டல் A. அண்டர் செக்ஷன் 438 முன்ஜாமீன், இதான் ஆன்சிபேட்டரி பெயில்.
அண்டர் செக்ஷன் 439 ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது அமர்வு நீதிமன்றமோ அவர்களுக்குள்ள ஸ்பெஷல் பவர் ஒரு பெயிலை குறித்து கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அண்டர் செக்ஷன் 438 கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அண்டர் செக்ஷன் 440 பிணைய ஜாமீன். ஒரு ஜாமீன் கொடுக்கறாங்க, 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள 2 பிணையதாரர்கள் கொண்டு வரணும், சூரிட்டி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. நமக்கு சூரிட்டி யாருமே கிடைக்கல. நாம என்ன செய்யலாம்? சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அமௌண்ட் பாத்தீங்கன்னா பெயிலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தொகையை இம்போஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அமௌண்ட் ஆஃப் பாண்ட் அண்ட் ரிடக்ஷன் thereof, பிணைய தொகையும் அதை குறைத்தலும். அப்ப உயர் நீதிமன்றம் அல்லது கோர்ட் ஆஃப் செஷன் அமர்வு நீதிமன்றம் காவல் அலுவலர் அல்லது நடுவரால் கோரப்படும் பிணைய தொகை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவிட முடியும். 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுன்னு சொல்றாங்க, என்னால 1 லட்ச ரூபாய் முடியாதுங்க, பிணைய தொகை குறைங்கன்னு சொல்லிட்டு நம்ம 440 பெட்டிஷன் போட முடியும். பெயில்ல விடுறப்ப ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, இல்ல வேற எந்த கோர்ட்டை 1 லட்ச ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணுன்னு சொல்றாங்க. 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ற அளவுக்கு அவர் வசதியானவர் கிடையாது, ஏழ்மையானவர் அவரு. அவ்வளவு தொகை எங்களால டெபாசிட் பண்ண முடியாது, நீதிமன்றம் இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, அதன் பேர்ல அந்த உத்தரவுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 440 பெட்டிஷன் போடலாம். செக்ஷன் 441 பாண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் அண்ட் சூரிட்டிஸ், எதிரி மற்றும் பிணையாளர்களுடைய பிணை முறி பத்திரம், பிணை முறி பத்திரம் என்று தமிழில் சொல்வார்கள். அண்டர் செக்ஷன் 441 கேபிட்டல் ஏ, ஜாமீன்தாரர்களால் செய்யப்படும் விளம்புகை, டெக்ளரேஷன் பை சூரிட்டிஸ். எதிரி இவர் தான் அக்யூஸ்ட் இந்த கேஸ்ல, அவருக்காக நாங்க முன்னிலை ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிட்டிக்கு சொல்றாங்க பாருங்க, அதுதான் டெக்ளரேஷன். அண்டர் செக்ஷன் 441 கேபிட்டல் ஏ. அண்டர் செக்ஷன் 442 டிஸ்சார்ஜ் ஃப்ரம் கஸ்டடி, காவலில் இருந்து விட்டு விடுதல். பத்திரம் பெயில் பாண்ட் எழுதி கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஜெயில இருந்து அவர் வெளியில விட்டுடணும். 442. அண்டர் செக்ஷன் 443 முதலாவது வாங்கப்பட்டது போதுமையாக, ஃபர்ஸ்ட் பெயில் வாங்குறோம், இட் இஸ் நாட் சஃபிசியன்ட், போதுமானதாக இருக்கும் பொழுது அல்லது போதுமானதாக இல்லாத பொழுது மேலும் ஜாமீன் கொடுக்க கட்டளையிடுவதற்குள்ள அதிகாரம். Power to order sufficient bail when the first taken in insufficient. ஏற்கனவே பெயில் வழங்கிட்டோம், அதுல சில கண்டிஷன்ஸ் போட்டோம், சூரிட்டி எல்லாம் கொடுக்க சொன்னோம், அது போதாது, இன்னும் நாங்க ஹெவி கண்டிஷன் இம்போஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 443 நீதிமன்றம் உத்தரவிடலாம். இன்னும் 2 ஜாமீன்தார் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அண்டர் செக்ஷன் 444 பிணையாளர்களை விட்டு விடுதல், டிஸ்சார்ஜ் ஆஃப் சூரிட்டிஸ். சில நேரங்கள்ல ஆரம்பத்துல சூரிட்டி கொடுப்பாங்க, இந்த அக்யூஸ்டுக்கு நான் தாங்க சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்டர் கேஸ்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அக்யூஸ்டுக்கும் அந்த சூரிட்டிக்கும் பிரச்சனை வந்து போச்சு. பல கோர்ட்டுகள்ல சில புரோக்கர்லாம் இருப்பாங்க, இந்த சூரிட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அவங்க கிட்ட பணம் கொடுத்தா போதும், அவங்க மற்றவங்களுக்காக ஜாமீன்தாரா வருவாங்க. அந்த நேரத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது சொந்தக்காரங்களே வருவாங்க. அக்யூஸ்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு மாசம் 2 மாசம் இல்லாத 5 மாசம் 1 வருஷம் கழிச்சு கூட பிரச்சனை வந்துடும். அந்த நேரத்துல அக்யூஸ்ட் என்ன செய்யலாம், ஏற்கனவே அந்த அக்யூஸ்டுக்காக சூரிட்டி என்ன செய்யலாம், ஏற்கனவே அந்த அக்யூஸ்டுக்காக நான் தான் இந்த கேஸ்ல சூரிட்டியா வந்திருக்கிறேன், என்னுடைய சூரிட்டி பாண்டை கேன்சல் பண்றதுக்கு நான் அதே கோர்ட்ல மனு போடுறேன்னு சொல்லிட்டு மனு போட்டு கேன்சல் பண்ண முடியுமா? கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியும். அப்படி ஏற்கனவே ஒரு வழக்கில் ஒரு சூரிட்டி இருக்கிறாங்க, அந்த சூரிட்டி அந்த வழக்கினுடைய முடியும் வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன்னுடைய சூரிட்டி ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கலாம், ரிவோக் பண்ணிக்கலாம், கெட் பேக் பண்ணிக்கலாம், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அந்த நேரத்துல கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அக்யூஸ்ட் அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு 2 சூரிட்டி வந்தாங்க, 2 சூரிட்டில ஒரு சூரிட்டி வித்ரா பண்ணிட்டாரு, அல்லது 2 சூரிட்டியும் இதுக்கு மேல உங்களுக்கு சூரிட்டி ஷிப் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனவே அக்யூஸ்ட் ஆகிய உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லலாம். அந்த நேரத்துல அக்யூஸ்ட் என்ன செய்யணும், உடனடியாக 2 சூரிட்டியை ரெடி பண்ணு, வேற சூரிட்டியை ரெடி பண்ணி கொண்டு அந்த கேஸ்ல கொடுக்கணும். இந்த மாதிரி பொசிஷன் தான் 444 டிஸ்சார்ஜ் ஆஃப் சூரிட்டிஸ். எப்பொழுதெல்லாம் அவங்க அந்த பிணையதாரர்களை ஜாமீன்தாரர்களை விட்டு விடுதல், இதுதான் 444 மிக முக்கியமான ஒரு சட்டம் சார். அண்டர் செக்ஷன் 445 இந்த 445 தான் பல நேரங்கள்ல பல பேருக்கு கை கொடுக்குது சார்.
ஏன்னா ஜாமீனுக்கு பதிலாக ஜாமீன்தார் என்னால ஏற்பாடு பண்ண முடியாது சார். ஆனா கோர்ட் எவ்வளவு ரூபாய் டெபாசிட் பண்றீங்களோ அந்த பணத்தை நான் கட்டிடுறேன்னு சொல்லுவாங்க. 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள தலா 2 பிணையதாரர்களை நீங்கள் இந்த வழக்கில் கொடுக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன் இருக்கும். அப்ப 2 ஜாமீன்தார் எனக்கு கிடைக்கல, சொந்தக்காரன் எவனுமே வரல, நான் யார் யாரையே கூட்டு பாக்குறேன், 2 பேர் வரமாட்டேன்றாங்க. ஆனா நான் ஜெயில இருக்கேன். அக்யூஸ்டுடைய ரிலேட்டிவ் யார் யாரே கூட்டு பாக்குறாங்க, யாரும் அவர்கள் கூப்பிட்டது அளவிற்கு எந்த ஒரு ஜாமீன்தாரும் முன் வரல. ஐயோ இந்த கேஸா, மர்டர் கேஸா, திருட்டு கேஸா, நான்லாம் ஜாமீன் தர மாட்டேன், நான்லாம் வரமாட்டேன்னு சொந்தக்காரன் எல்லாமே சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த அக்யூஸ்ட் ஜெயில இருந்துட்டு இருக்காரு. ஆனா பெயில் ஆர்டர் ஆகி போச்சு. எவ்வளவு நாள் அவர் ஜெயில வச்சிருக்க முடியும்? அப்ப அந்த அக்யூஸ்டுக்கு இருக்கக்கூடிய ரைட் என்ன? அந்த ரைட் தான் சார் அண்டர் செக்ஷன் 445. அந்த பெயில் பாண்ட்ல எவ்வளவு தொகை சொல்லி இருக்கிறாங்களோ அந்த தொகையை நீங்க கோர்ட்ல டெபாசிட் பண்ணிடலாம். இந்த 445 நமக்கு மிகவும் கை கொடுக்கும். பிணையாளர்களிடனோ பிணையாளர்கள் இல்லாமல், அதாவது சூரிட்டி ஜாமீன்தாரர்கள், பிணையாளர் என்றாலும் ஜாமீன்தார் என்றாலும் ஆங்கிலத்துல சூரிட்டின்னு சொல்லுவோம். அப்ப சூரிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, சூரிட்டிஸ் இருக்கிறாங்க, அல்லது சூரிட்டி இல்லாமலோ ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குமாறு நீதிமன்றத்தால் அல்லது நீதிமன்ற அலுவலர் எவராலும் கோரப்படுகின்ற பொழுது அந்த நீதிமன்றம் அல்லது அலுவலர் நன்னடத்தைக்கான பத்திரம் ஒன்றை, அந்த விஷயத்தை தவிர அந்த பத்திரத்தை எழுதி கொடுப்பதற்கு பதிலாக அந்த நீதிமன்றம் அல்லது அலுவலர் நிர்ணயிக்கும் பணத்தொகையை, அந்த தொகைக்கான அரசாங்க கடனுறுதி சீட்டுகளை வைப்பீடாக வைப்பதற்கு அவரை அனுமதிக்கலாம். 445 தான் நமக்கு கை கொடுக்கும். 445 படி அண்டர் செக்ஷன் 445 ஆஃப் சிஆர்பிசி படி எந்த ஒரு சூரிட்டி மேல ஜாமீன்தார் யாருமே முன் வரல. அப்ப அக்யூஸ்டுக்கு என்ன செய்யலாம்? கோர்ட்டால் விதிக்கப்பட்ட நிபந்தனை பெயில் ஆர்டர்ல சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு தொகைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சூரிட்டிக்கான தொகையை 2 பேர் தலா 10,000 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 20,000 ரூபாய் நீங்க கோர்ட்ல போய் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அக்யூஸ்ட் தரப்புல ஒரு பாண்ட் எழுதி வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜாமீன்தார் இல்லைன்னு ரொம்ப காலம் நீங்க வச்சிருக்க முடியாது, அக்யூஸ்ட் ஜெயில வச்சிருக்க முடியாது. வச்சிருந்தீங்கன்னா உசைனாரா கட்டூன் வழக்கு தான் கோர்ட்டே நிற்கும். அப்ப அந்த 445 பிராக்டிஸ்க்கு மிகவும் முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 446 ஜாமீன் பத்திரமானது தண்ட இழப்பாக இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? தண்ட இழப்புனா என்ன அர்த்தம்? procedure when bond has been forfeited. அப்ப நீதிமன்றத்தினுடைய முன் நிபந்தனை, நீதிமன்றத்தினுடைய நிபந்தனை என்ன? இந்த வழக்கு சம்பந்தமாக எப்பொழுது வாய்தா வச்சாலும் அன்னைக்கு அக்யூஸ்ட் ஆஜராயிடும். அல்லது சொத்தை தாக்கல் செய்வதற்கோ இந்த சட்டத்தின்படி ஒரு பத்திரம் ஒண்ணு எழுதி கொடுக்கப்பட்டிருந்து அந்த நீதிமன்றத்திற்கோ அல்லது அழைக்கும் பொழுதோ அல்லது வழக்குக்கு பின்பாக எப்போ இந்த கேஸ் ட்ரையலுக்கு வருதோ அந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு திருப்தி ஏற்படும் வகையில அந்த பத்திரம் தண்ட இழப்பாக இருக்கும் பொழுது, தண்ட இழப்புனா என்னது? ஃபர்ஃபீட்டட். ஃபர்ஃபீச்சர் சொல்றேன் இல்லைங்களா? ஒரு தெப்ட் கேஸ், ஒரு ப்ரோ கேஸ் ப்ராகிபிஷன் ஆக்ட்ல போடுறாங்க, மதுவிலக்கு சட்டத்துல. இவர் கள்ளச்சாராயம் இந்த வண்டியில தான் கடத்திட்டு வந்தார், 2 வீலர்ல கடத்திட்டு வந்தார், டிராக்டர்ல கடத்திட்டு வந்தார், டேங்கர்ல கடத்திட்டு வந்தார். அந்த வழக்கை என்ன பண்ணுவாங்க? அந்த வெஹிக்கிளை அதன் மீது வழக்கு போடுவாங்க. திஸ் வெஹிக்கிள் வாஸ் இன்வால்வ் இன் திஸ் கிரைம் நம்பர். அதனால இந்த வெஹிக்கிள் has to be forfeited அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஃபீச்சர் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 4 ஆஃப் தி தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட். அப்ப நீதிமன்றம் அவ்வாறு நிரூபிக்கப்பதற்கான ஆதாரங்களை பதிவு செய்தல் வேண்டும். அதன் பிறகு அந்த பத்திரத்துல கட்டுப்பட்டுள்ள எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பாண்ட்ல என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க கோர்ட்டு, அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும், கட்டுப்பட்டே ஆகணும். அப்போ ஒரு நீதிமன்றத்தின் முன்பாக ப்ரொவிஷன் சொல்றாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. ஒரு நீதிமன்றத்தின் முன்பாக முன்னிலையாவதற்காக அல்லது ஒரு சொத்தை தாக்கல் செய்வதற்காக உள்ள பத்திரத்தினுடைய நிபந்தனை ஒன்றில் அந்த வழக்குக்கு பின்னர் மாற்றப்படலாகும். அந்த கண்டிஷன்ஸ் பிறகு மாற்றலாம். அப்ப நீதிமன்றத்தின் முன்னும் நிலவரத்திற்கு ஏற்ப முன்னிலையாவதற்கான அல்லது சொத்தை தாக்கல் செய்வதற்கான நிபந்தனையும் அடங்கி இருப்பதாக பொருள் கொள்ளுதல் வேண்டும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, போதுமான காரணம் காட்டப்படாமலும் அபராதம் செலுத்தப்படாமலும் இருந்தால் நீதிமன்றம் அந்த அபராதத்தை இந்த சட்டத்தின்படி
தன்னால் விதிக்கப்பட்ட ஒரு அபராதத்தை போன்று அதை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கணும். Under section 446, procedure when bond has been forfeited. எப்போ அந்த பாண்டை வந்து பறிமுதல் செய்வார்கள்? சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, போதுமான காரணம் காட்டாம இருந்தீங்க, அபராதம் செலுத்தப்படாம இருந்தீங்க, நீதிமன்றம் அந்த அபராதத்தை இந்த சட்டத்தின்படி தன்னால் விதிக்கப்பட்ட ஒரு அபராதத்தை போன்றே வசூலிக்க முடியும். நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கோர்ட் உத்தரவு போடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எந்த ஃபார்ம்ல போவோம்? ஃபார்ம் நம்பர் 44. கோர்ட்ல இருந்து ஒரு ஃபார்ம் போகும். அதன் அடிப்படையில் இந்த அக்யூஸ்ட் பேர்ல இருக்க அசையா சொத்துக்களை நீங்க கைப்பற்றி அந்த பணத்தை வசூல் பண்ணி கோர்ட்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வாறு வசூலிப்பது? லைக் டு கலெக்ட் லேண்ட் ரெவென்யூ, நில வருவாயை வசூலிப்பது போல வசூலிக்க வேண்டும். இதை நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்கே சொல்றாங்க 446 சிஆர்பிசில சொல்றாங்க, சப்செக்ஷன் 2ல போதுமான காரணம் காட்டப்படாமலும் அபராதம் செலுத்தப்படாமலும் இருந்தால் நீதிமன்றம் அந்த அபராதத்தை இந்த சட்டத்தின்படி தன்னால் விதிக்கப்பட்ட ஒரு அபராதத்தை போன்று அதை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கலாம். இதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க, அத்தகைய அபராதம் செலுத்தப்படாத போதும், மேலே சொல்லப்பட்ட வகையில் திரும்ப பெறப்படாத போதும், பிணையாளராக கட்டுப்பட்டவர், சூரிட்டியா யார் இருக்காரோ அந்த கேஸ்ல அவர் நீதிமன்றத்தால் 6 மாதங்கள் வரையில் உரிமையில் சிறையில் அடைத்து வைக்கப்படுவதற்கு உரியவர் ஆவார். அப்ப சூரிட்டி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அதிகபட்சம்? சூரிட்டி கொடுத்து சூரிட்டி படி நடக்க தவறிட்டால் அந்த சூரிட்டிக்கு அதிகபட்சம் 6 மாசம் ஜெயில் தண்டனை. அது சிவில் பிரிசன். அண்டர் செக்ஷன் 446 சப்செக்ஷன் 2ல ப்ரொவிஷன் சொல்றாங்க, provided that where such penalty is not paid, penalty நீங்க paid பண்ணலாம் and cannot be recovered in the manner aforesaid, மேலே சொல்லப்பட்ட வகையில் அந்த தொகையை, அந்த அபராதத்தை வசூலிக்க முடியாத பொழுது the person so bound as a surety shall be liable. யார் பிணையாளராக அந்த வழக்கில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பொறுப்பாவார்கள். By order of the court ordering the recovery of the penalty, நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்றம் அந்த பணத்தை வசூல் செய்வார்கள், அந்த தண்ட பணத்தை வசூல் செய்வார்கள், பெனால்டி அபராதத்தை. To imprisonment in civil jail for a term which may extend to 6 months. அப்ப அந்த சூரிட்டிக்கு எவ்வளவு இருக்குங்க? 6 மாசம் வரை ஜெயில் தண்டனை. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, the court may other recording its reasons for doing so remit any portion of the penalty mentioned and enforce payment in part only. நீதிமன்றம் தன்னுடைய விருப்பம் போல் காரணத்தை பதிவு செய்துவிட்டு குறிப்பிட்ட அபராதத்தின் பகுதி எதையும் 10,000 ரூபாய் போட்டிருக்காங்கன்னா அதுல ஒரு பகுதி கூட சொல்லலாம், 3,000 ரூபாய் கட்டுங்க, 2,000 ரூபாய் கட்டுங்கன்னு கூட நீதிமன்றம் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி சொல்ல முடியும். டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு சொன்னாவே சிபிசில அண்டர் செக்ஷன் 152, சிஆர்பிசி பொறுத்தவரை 482ல தான் சொல்றாங்க. இருந்தாலும் கோர்ட் நினைச்சாங்கன்னா உடைய தன் விருப்ப உரிமை அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தி ஏற்கனவே பெயில் கண்டிஷன்ல இம்போஸ் பண்ணப்பட்ட தொகையில ஏதாவது ஒரு பார்ட் கூட அவங்க என்ன பண்ணலாம், தள்ளுபடி பண்ணிடலாம். அபராதத்தினுடைய ஃபைனுடைய ஒரு பகுதி மட்டும் கட்டினா போதும்னு சொல்லலாம். இதெல்லாம் 23/6/2006 இருந்து நடைமுறைக்கு வருது. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, ஒரு பாண்டு வந்து ஒருத்தர் எழுதி கொடுக்கிறார், ஒரு சூரிட்டி கொடுக்கிறார், பிணையாளர் கொடுக்கிறார், ஜாமீன்தாரர் கொடுக்கிறார் ஒரு அக்யூஸ்டுக்காக. ஒருவர் அந்த பத்திரம் தண்ட இழப்பு ஏற்படுவதற்கு முன், தண்ட இழப்பாக்கப்படுவதற்கு முன் மரணமடைந்து விடும் பொழுது அவரது சொத்து அந்த பத்திரத்தை பொறுத்து எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவிக்கப்படுதல் வேண்டும். ஒரு அக்யூஸ்டுக்காக ஒரு சூரிட்டி வராரு, ஃபர்ஃபீச்சர் பண்றதுக்கு முன்னாடி அந்த சூரிட்டி இறந்து போயிட்டாருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சூரிட்டியால் கோர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரத்தின் மீது கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தன்னால ரிலீஸ் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆள் வழக்கு ஆளுடன் முடிஞ்சு போச்சு. சூரிட்டி கொடுத்தா சூரிட்டி இறந்து போயிட்டாருன்னா அதோட அவருடைய சூரிட்டி ஷிப்பே முடிஞ்சிருச்சு.
அந்த சூரிட்டி கோர்ட்ல ஏதாவது பத்திரம் கொடுத்திருந்தாரு, நிலத்து பத்திரம், வீட்டு பத்திரம், மனை பத்திரம் ஏதாவது கொடுத்திருந்தாலும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படி ஒரு அக்யூஸ்டுக்கு சொல்றோமா, ஆக்ஷியோ பெர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பெர்சோனான்னு, a personal action dies with a person என்று சொல்வார்கள். ஆள் வழக்கு ஆளுடன் முடியும். அதை போலவே தான் அண்டர் செக்ஷன் 446 சப்செக்ஷன் 4 இன் படி ஒரு ஜாமீன்தார் ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து ஜாமீன் எழுதி கொடுக்கிறாரு, திடீர்னு வந்து ஜாமீன்தார் இறந்து போயிட்டார்னா அந்த அக்யூஸ்டால கோர்ட்ல கொடுக்கப்பட்ட பத்திரமோ அதன் மீது நீதிமன்றம் எந்த நடவடிக்கை எடுக்காத ஆட்டோமேட்டிக்கா அதை ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. ஆள் இறந்துட்டாருன்னா டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்குவாங்க. சூரிட்டி இறந்துட்டாரு இந்த கேஸ்ல, வேற ஒரு சூரிட்டி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஐயா ஜட்ஜ் அம்மா கேட்பாங்க. அண்டர் செக்ஷன் 446 சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க 117 360 117 360 எதை பற்றி பேசுகிறது? 360 பொறுத்தவரை காம்பவுண்ட் பண்றாங்க, கண்டோன் பண்ணி அவரை நன்னடத்துல என்ன பண்ணலாம், விடுதலை பண்ணலாம்னு சொல்லி சிஆர்பிஎஸ் சொல்றாங்க. இதேதான் ப்ரொபேஷன் ஆஃப் அப்பண்டஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3 and 4லயும் சொல்றாங்க. அட்மானிஷன் அண்ட் ஆஃப்டர் கேர்னு சொல்றாங்க. அதே போலவே சிஆர்பிசி 117 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 117 பொறுத்தவரை, ஏன்னா இங்க சட்டத்துல அதுதான் சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 446 சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இந்த 117 என்பது நாம் ஏற்கனவே நம்ம படிச்சது, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்தான் சொல்றாங்க. இதுக்கான ஸ்டாண்டர்ட் கேஸ் லாஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சதீஷ் என்ற சதீஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் வால்யூம் 2 பேஜ் நம்பர் 136. அதுல வந்து 9 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. 117 சிஆர்பிசி பொறுத்தவரை ஆர்டர் டு கிவ் செக்யூரிட்டி, ஜாமீன் தருமாறு ஒரு கட்டளையை ஒரு நீதிமன்றம் பிறப்பித்தல். அவ்வாறு ஒரு அக்யூஸ்ட் கிட்ட சொல்றாங்க, நீங்க 2 ஜாமீன்தார் கொடுங்கன்னு சொல்லி பிணையளிக்கின்ற ஒருவர், சூரிட்டியா இருக்கின்ற ஒருவர் ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு அந்த குற்றமானது அவர் கொடுத்த பத்திரத்தின் நிபந்தனைகளை மீறுவதாகவோ அல்லது 448 படி, அப்ப 448 சிஆர்பிசி எதை பற்றி பேசுகிறது? ஜாமீன் பத்திரம் வயது வராதவிடமிருந்து கோரப்படுதல். பாண்ட் ரிக்வயர்டு ஃப்ரம் மைனர், ஜாமீனுக்கு ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நீதிமன்றம் அல்லது யாராவது ஒரு அலுவலர் எவரேனும் ஒருவர் ஒரு மைனர் கிட்ட கேட்கிறாரு. அப்ப நீதிமன்றம் அல்லது அதற்கு பதிலாக ஒரு கோர்ட்டோ கோர்ட்டினுடைய ஆபீசரோ அதற்கு பதிலாக ஒரு பிணையாளர் அல்லது பிணையாளர்களால் மட்டுமே எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பத்திரத்தை ஏற்றுக்கொள்ளலாம். மைனர் கிட்ட நீங்க ஜாமீன் பத்திரம் எழுதி வாங்க முடியுமா? இப்ப ஜாமீனுக்கு பத்திரத்தை எழுதி கொடுக்குமாறு நீதிமன்றமோ அல்லது ஒரு அலுவலரோ யாராவது கேட்கிறாங்க ஒரு மைனர் கிட்ட, அப்ப நீதிமன்றம் அல்லது அந்த நீதிமன்றத்துடைய அலுவலர் அதற்கு பதிலாக ஒரு பிணையாளர் அல்லது பிணையாளர்களால் மட்டுமே எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரம் ஒன்றை ஏற்றுக்கொள்ளலாம். 448 கண்டிப்பா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இதுல கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. பாண்ட் ரிக்வயர்டு ஃப்ரம் மைனர் சொல்றாங்க. when the person required by court or officer to execute a bond is a minor, such court or officer may accept in lieu thereof a bond executed by a surety or sureties only. அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங் செக்ஷன் எதுல இருக்கு? 514 B ல இருக்கு, 1898 பழைய சிஆர்பிஸ்ல. அப்ப 448 பிரிவின் படியோ கொடுக்க வேண்டிய ஒரு பத்திரத்துக்கு பதிலாக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பத்திரம். 448வது பிரிவின் படி அவர் கொடுக்க வேண்டிய பத்திரத்துக்கு பதிலாக எழுதி கொடுக்கப்பட்டுள்ள வேற ஒரு பத்திரம். 448 மைனர் கிட்ட இருந்து பாண்டு கேட்கிறாங்க. அந்த பத்திரத்துக்கு பதிலாக வேற ஒரு பத்திரம் எழுதி கொடுங்க, பாண்டு எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த நிபந்தனைகளை மீறுவதாகவோ அமையும் பட்சத்தில் அந்த குற்றத்துக்காக அவரை தண்டித்த நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் சான்றிட்ட நகலொன்றை, ஏற்கனவே நீங்க பயில் பாண்டு எழுதி கொடுத்திருக்கீங்க, அதுல வந்து சரியா நடந்துக்கல, அதனால உங்களை வந்து கன்விக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சர்டிபிகேட் காப்பி வாங்குறோம், சூரிட்டியை கன்விக்ட் பண்றாங்க, அதிகபட்சம் 6 மாசம் வரலையும்.
சப்செக்ஷன்ல 2ல சொல்றாங்க. 446 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. 446 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிஸ்ல 6 மாசம் சிவில் பிரிசன் அதுல ப்ரொவிசோல சொல்றாங்க. அப்படி தண்டிக்கப்பட்ட நபர் இருக்கிறார்னா எந்த நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாரோ அந்த தண்டனை தீர்ப்பினுடைய சர்டிபிகேட் காப்பீஸ், சான்றிட்ட நகலொன்றை அவரது பிணையாளர் அல்லது பிணையாளர்களுக்கு எதிராக இந்த பிரிவின்படி நடக்கும் நடவடிக்கைகளை சாட்சியமாக பயன்படுத்த முடியுமா? தாராளமா பயன்படுத்தலாம். அப்ப சர்டிபிகேட் காப்பியை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்தலாம். அந்த குற்றம் அவரால் செய்யப்பட்டது அல்ல என்று நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே நீதிமன்றம் அந்த குற்றம் அவரால் செய்யப்பட்டது என்று அனுமானித்தல் வேண்டும். கோர்ட் எப்ப அசியூம் பண்ணும்? நான் இந்த குற்றம் செய்யலன்னு அவர் நிரூபிச்சா மட்டும்தான் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாங்க. நிரூபிக்கலாம் அவர் தான் குற்றவாளின்னு நீதிமன்றம் கருதும். அண்டர் செக்ஷன் 446 கேபிட்டல் ஏ ஜாமீன் பத்திரத்தை வந்து நீக்கம் செய்தல், கேன்சலேஷன் ஆஃப் பாண்ட் அண்ட் பெயில் பாண்ட். பொதுவா நடவடிக்கை எதுல எடுப்பாங்கன்னா சூரிட்டி மேல வந்து 445ல எடுப்பாங்க, 446 சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்களில் பெயில் பாண்ட் என்ன பண்ணுவாங்க? பாண்டை கேன்சல் பண்ணுவாங்க. 446 கேபிட்டல் ஏ ஒரு கேஸ்ல ஒரு நபர் வந்து ஆஜராகணும்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் ஜெயில இருக்கக்கூடிய அக்யூஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அல்லது வெளியில இருக்கக்கூடிய அக்யூஸ் வந்து முன்ஜாமீன் அடிப்படையில் அங்க நிபந்தனை விதிப்பாங்க. அந்த நிபந்தனை அடிப்படையில் அவர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த நிபந்தனையை மீறிட்டாரு சொன்னா பிணை முறி எழுதி கொடுத்திருக்கிறார். பிணை முறினா ஜாமீன் பத்திரம்னு அர்த்தம் தமிழ்ல. அப்ப நிபந்தனை கண்டிஷன்ஸ் மீறாருன்னு சொன்னா பி.கே. ஷாஜி கேஸ் தான் இதுக்கு பொருந்தும். பி.கே. ஷாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அற்புதமான தீர்ப்பு. பெயில் பாண்ட்ல ஒரு பெயிலுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா அந்த கண்டிஷனை ஒபே பண்ணி ஆகணும் அந்த அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்ட் வந்து ஒபே பண்ணலன்னு சொன்னா அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணலாம்? 226 ஐபிசின் படி 26A ஐபிசின் படி அவரை வந்து மீண்டும் அரெஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு கேஸ் சண்டை போட்டுட்டு ஜெயில இருக்கீங்க, உங்களுக்கு நாங்க வந்து பெயில்ல விடுறோம், சில கண்டிஷன்ஸ் சொல்றோம், அந்த கண்டிஷன்ஸை மீறி நீங்க நடக்கிறீங்கன்னு சொன்னா புதுசா ஒரு கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணலாம். பி.கே. ஷாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்டர் செக்ஷன் 446 கேபிட்டல் ஏ ஜாமீன் பத்திரத்தை நீக்கம் செய்தல், கேன்சலேஷன் ஆஃப் பாண்ட் அண்ட் பெயில் பாண்ட். இதுல கிளாஸ் ஏவுல சொல்றாங்க அது போன்ற நபர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஜாமீன் பத்திரம், அதாவது பிணை முறி. அதே போன்று இந்த வழக்கில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாமீன்தாரர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட ஜாமீன் பத்திரம் பிணை முறி ஏதாவது இருந்தால் அது நீக்கம் செய்யணும். The bond executed by such person as well as the bond, if any executed by one or more of his sureties, in that case shall stand cancelled. எப்பொழுதெல்லாம் ஒரு பாண்டை கேன்சல் பண்ண முடியும்? 446 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி, 446A ஆஃப் சிஆர்பிசி. ஒரு வழக்குல இருந்து ஒரு நபரை வந்து ஒரு கண்டிஷன்ல வந்து வெளியில விடுறாங்க, அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணா அப்ப வந்து பெயில் பாண்டை கேன்சல் பண்ணுவாங்க. கிளாஸ் ஏவுல சொல்றாங்க அத்தகைய நபரால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஜாமீன் பத்திரம் பிணை முறி. அதே போன்று இதே வழக்கில் ஒரு நபரோ ஒரு சூரிட்டியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாமீன்தாரர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட பிணைமுறை ஏதாவது இருந்தா அது நீக்கம் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. கிளாஸ் பி சூழ்நிலைக்கு ஏற்ப காவல் அலுவலர் அல்லது நீதிமன்றத்தின் முன்னிலையாக ஜாமீன் பத்திரம் எழுதி கொடுத்து விட்டு அந்த நிபந்தனைக்கு அந்த நபர் வந்து கட்டுப்பட்டு செயல்பட தவறிட்டாருன்னு சொன்னா கேன்சல் பண்ணுங்க. இதுல புரவிசோ இந்த சட்டத்தின் மற்ற வகைகளுக்கு உட்பட்டு குறிப்பிட்ட தொகைக்கு அவரிடமிருந்து புதிதாக சொந்த முறி ஓன் பாண்டு கொடு, ஜாமீன் எழுதி கொடுங்க, ஓன் பெயில் ஓன் ஜாமீன் கொடுங்க, ஓன் பாண்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு வாங்கிக் கொள்வதன் மூலமாக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த காவல்துறை அலுவலரோ அல்லது நீதிமன்றமோ போதுமானது என்று கருதுகின்ற பொழுது ஒரு தொகைக்கு அல்லது மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஜாமீன் பத்திரங்கள் எழுதி வாங்கிக் கொள்வதன் மூலம் அவரை பிணையில் விடலாம். அப்ப கேன்சலேஷன் 446A தான் கேன்சலேஷன். முதல் பாயிண்ட் பெயில்ல விடுறாங்க, கண்டிஷனை வயலேட் பண்றாரு, அவருடைய பெயில வந்து கேன்சல் பண்ணலாம். பி.கே. ஷாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா வழக்கு
வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. இரண்டாவது பாயிண்ட் கிளாஸ் ஏவில் சொல்றாங்க, அந்த நபரால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பிணைமுறினா ஜாமீன் அர்த்தம், ஜாமீன் பத்திரம்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த வழக்குல ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் ஜாமீன் கொடுத்திருக்காங்கன்னா அதை கேன்சல் பண்ணுங்க. கிளாஸ் பி, சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது ஒரு நீதிமன்றத்தின் முன்பாக வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாகி ஆஜராவேன்னு சொல்லி ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஒரு அக்யூஸ்ட் வராரு. அந்த அக்யூஸ்ட் போலீஸ் ஆபீசர் என்கொயரி கூப்பிடுறாங்க, வரமாட்டேன்ட்டாரு. கோர்ட் வாய்தா வச்சிருக்காங்க, வரமாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த அக்யூஸ்டுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாமீனை என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காவல்துறை அதிகாரியோ அல்லது நீதிமன்றமோ தகுந்த காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்பப்படுகின்ற பொழுது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிணை பத்திரத்தை கேன்சல் பண்ணிடலாம். இதுல ஒரு பிரவிச கொடுத்திருக்கிறாங்க. இந்த சட்டத்தினுடைய மற்ற வகைகளுக்கு உட்பட்டு குறிப்பிட்ட தொகைக்கு அவரிடமிருந்து புதிதாக என்ன பண்ணலாம்? ஓன் பாண்ட் எழுதி வாங்கிக்கலாம். எழுதி வாங்கிட்டு கோர்ட்டோ அல்லது போலீஸ் ஆபீசர் என்ன செய்யலாம்? அவரை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அண்டர் செக்ஷன் 447 ஜாமீன்தாரனுடைய நொடிப்பு நிலை அல்லது மரணத்தின் போது அல்லது பத்திரம் ஒன்று தண்ட இழப்பாகும் போது என்ன நடைமுறை? சூரிட்டி கொடுக்கிறார் ஒரு அக்யூஸ்டுக்காக, மர்டர் கேஸ் அக்யூஸ்ட். அவருக்கு 2 பேர் ஜாமீன் கொடுக்குறாங்க. ஜாமீனுக்கு பிணை முறி என்று தமிழில் சொல்வார்கள். இந்த நேரத்தில் ஜாமீன்தார் இன்சால்வென்ட் ஆயிட்டாரு. ப்ரொவின்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் 1920 அண்டர் செக்ஷன் 10 படி அவர் இன்சால்வென்ட் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மாகாண நொடிப்பு நிலை சட்டம் 1920 செக்ஷன் 10 அண்டர் செக்ஷன் 10 நொடிப்பு நிலை அடைந்து விட்டார் அல்லது திவாலாகி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை டிக்ளேர் பண்றாங்க. அவர் ஏற்கனவே ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ்டுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா சிவில் கோர்ட் அந்த சூரிட்டி என்ன பண்றாங்க? இன்சால்வென்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அல்லது அந்த சூரிட்டி இறந்து போயிட்டார். அப்ப என்ன நடைமுறை? இதுதான் அண்டர் செக்ஷன் 447. அப்ப இந்த சட்டத்தின்படி ஏதாவது ஒரு பத்திரத்தை ஒரு ஜாமீன்தார் யாருக்காவது எழுதி கொடுத்திருக்கிறாரு, அந்த ஜாமீன்தார் நொடிந்து போயிட்டாரு அல்லது மரணம் அடைந்துட்டாரு அப்படின்னு சொன்னா 446வது பிரிவின்படி பத்திரம் ஏதேனும் தண்ட இழப்பாக இருக்கின்ற பொழுது நீதிமன்றத்தினுடைய கட்டளையால் அந்த பத்திரம் வாங்கப்பட்டதோ அந்த நீதிமன்றம் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிணை அளிக்குமாறு கட்டளையிடலாம். மற்றும் அத்தகைய பிணை அளிக்கப்படவில்லையானால் அம்மூல கட்டளைக்கு இணங்கிய தவறியது போன்றே அந்த நீதிமன்றம் அல்லது நடுவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். When any surety to a bond under this code becomes insolvent or dies, or when any bond is forfeited under the provisions of section 446, the court by whose order such bond was taken or a magistrate of the first class may order the person from whom such security was demanded to furnish fresh security in accordance with the direction of the original order. And if such security is not furnished, such court or magistrate may proceed as if there had been a default in complying in which such original order. ஏற்கனவே ஒரு ஜாமீன்தார் எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ்டுக்காக நான் தான் ஜாமீன்தார், அந்த அக்யூஸ்ட வெளில விடுங்கன்னு சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு நீதிமன்றம் என்ன பண்றாங்க? அந்த அக்யூஸ்ட வெளில விட்டுட்டாங்க. இதுக்கு இடையில அந்த ஜாமீன்தார் இன்சால்வென்ட் ஆயிட்டாரு அல்லது அந்த ஜாமீன்தார் இறந்து போயிட்டாரு. இந்த நேரத்துல கோர்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த அக்யூஸ்ட கூப்பிட்டு இந்த ஜாமீன்தார் இன்சால்வென்ட் ஆயிட்டாரு, வேற சூரிட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது இந்த ஜாமீன்தார் இறந்து போயிட்டாரு, வேற சூரிட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்காக நீதிமன்றம் ஃப்ரெஷ்ஷா ஒரு உத்தரவு போட முடியுமானா போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரிஜினல் ஆர்டர் ஆல்ரெடி ஹஸ் பீன் பாஸ்டு. அதான் சொல்றாங்க if there had been a defaulted. அப்ப மூல உத்தரவு இருக்கு, ஏற்கனவே தானே அவர் வெளில வந்திருக்காரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் கோர்ட்டு கூப்பிட்டு வாயாலே கேட்கலாம். அதுக்குன்னு புதுசா ஒரு ஆர்டர் போடணும்னு அவசியம் கிடையாது. செஷன்ஸ் கோர்ட் ஆர்டரா இருக்கலாம், முன்ஜாமீன்ல கூட வந்திருக்கலாம், அல்லது ஹைகோர்ட் ஆர்டரா இருக்கலாம், அல்லது அதே நீதிமன்றம் ஜேஎம் கோர்ட் ஆர்டரா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு ஆர்டர்ல தான் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ் ஏற்கனவே வெளியில வந்திருப்பாரு, அவருக்கு தான் சூரிட்டி கொடுத்திருப்பாங்க.
அந்த சூரிட்டி தான் இந்த நேரத்துல கொஞ்ச நாள் கழிச்சு இன்சால்வெண்ட் ஆயிட்டு இருப்பாரு அல்லது இறந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த அக்யூஸ்ட கூப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு சூரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கலாம். கேட்டு வாங்கி தான் ஆகணும், வாங்கலாம் கிடையாது, வாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டியது. இதுக்காக கோர்ட் திரும்பவும் புதுசா ஒரு உத்தரவு போடணும்னா போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் ஆர்டர் வந்து ஹஸ் பீன் பாஸ்ட் பை தி கன்சர்ன் கோர்ட். அதை பேஸ் பண்ணி மூல உத்தரவை பேஸ் பண்ணி நீதிமன்றம் புது சூரிட்டியை வாங்கலாம், கேட்டு வாங்கலாம். 447 448 ஜாமீன் பத்திரம் வயது வராதவரிடமிருந்து கோரப்படுதல். பாண்ட் required from minor. When the person required by the any court or officer to execute a bond is a minor, such court or officer may accept in lieu thereof a bond executed by a surety or sureties only. ஜாமீனுக்கு பத்திரம் ஒன்றை எழுதி கொடுக்குமாறு நீதிமன்றமோ அல்லது நீதிமன்றத்தினுடைய அலுவலர் எவரேனும் கோரப்படுகின்ற பொழுது பத்திரம் எழுதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. வயது வராதவராக இருக்கிறார், மைனரா இருக்கும் பொழுது நீதிமன்றமோ நீதிமன்றத்தினுடைய அலுவலரோ அதற்கு பதிலாக ஒரு பிணையாளர் அல்லது பிணையாளர்களால் மட்டுமே எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரம் ஒன்றை ஏற்றுக்கொள்ளலாம். 448 மைனர் கிட்ட ஜாமீன் பத்திரம் எழுதி கேட்கிறாங்க. அவர் மைனரா இருக்கிறாரு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் சூரிட்டி கொடுங்க. அப்ப யாரு கொடுக்க முடியும்? நம்ம சிபிஎஸ்ல படிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்னு வருவாங்க, அல்லது கார்டியன் கொடுக்கலாம், வேற யாராவது கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா மைனர் கிட்ட கேட்க முடியும் 448 சிஆர்பிசின் படி. அண்டர் செக்ஷன் 449 446 கேபிட்டல் ஏ 446 கேபிட்டல் ஏ எதை பற்றி பேசுகிறது? ஜாமீன் பத்திரத்தை நீக்கம் செய்வது, கேன்சலேஷன் ஆஃப் பாண்ட். 446 ஏ. அப்ப 446 ஏவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளிலிருந்து அப்பீல் போக முடியுமா? அப்பீல் போகலாம். நடுவர் ஒருவர் பிறப்பித்த கட்டளையாக இருக்கும் பட்சத்தில் அதனை எதிர்த்து அமர்வு நீதிமன்றத்துக்கு போகலாம். அமர்வு நீதிமன்றம் கட்டளையாக இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு தான் நீங்க போகணும். அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த கட்டளையா இருந்தால் அந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளையை எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளாமலே எந்த நீதிமன்றத்தில் நீங்க மேல்முறையீடு செய்ய முடியுமோ அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். இந்த சட்டப்பிரிவை எழுதினவங்க நேரடியாவே ஹைகோர்ட்டுனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனா மறைமுகமா சொல்றாங்க, செஷன்ஸ் கோர்ட் உத்தரவை ஏற்று நீங்க அப்பீல் போறீங்கன்னு சொன்னா எந்த கோர்ட்ல போவீங்களோ அந்த கோர்ட்ல போடுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைகோர்ட்ல போயிட்டு ஃபைல் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பாண்டை வந்து கேன்சல் பண்றாங்க, எனக்கு வேற சூரிட்டி கிடையாது, இந்த சூரிட்டி விட்டா, ஆனா கோர்ட் வந்து கேன்சல் பண்றாங்க, அது கேன்சல் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பீல் போக முடியுமா? அப்பீல் போக முடியும். எந்த ப்ரொவிஷன்ல போக முடியும்? அண்டர் செக்ஷன் 449 நீங்க அப்பீல் போக முடியும். ஒரு ஜேஎம் கோர்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க பெயில் பாண்ட, நீங்க செஷன்ஸ் கோர்ட்ல நீங்க என்ன பண்ணும்? அண்டர் செக்ஷன் 449 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசி படி அப்பீல் போகணும். இதே வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட் வந்து ஒரு பெயில் பாண்ட் வந்து கேன்சல் பண்றாங்க, சூரிட்டி கேன்சல் பண்றாங்க, இதை எழுத்து நீங்க எங்க அப்பீல் போக முடியும்? அண்டர் செக்ஷன் 449 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி ஹைகோர்ட்ல நீங்க அப்பீல் போகணும். இந்த கேஸ்ல இந்த அக்யூஸ்டுக்கு வந்து சூரிட்டி கொடுத்தோம், அந்த பெயில் பாண்ட் கொடுத்தோம், அந்த பெயில் பாண்ட் வந்து இந்த கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணது ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அப்பீல் போகணும். அண்டர் செக்ஷன் 449 சப்செக்ஷன் 2 ஹைகோர்ட்ல தான் போகணும். அண்டர் செக்ஷன் 450 சில ஜாமீன் பேரில் கொடுக்கப்பட வேண்டிய தொகையை வசூலிப்பதற்கு உத்தரவிடுவதற்கான அதிகாரம். பவர் டு டைரக்ட் லெவி ஆஃப் அமௌண்ட், பவர் டு டைரக்ட் levy of amount due on certain recognizances உயர் நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றத்தின் முன்னிலையாவதற்காக அல்லது நடவடிக்கையின் போது இருப்பதற்காக எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரம் ஒன்றின் பேரில் கொடுபட வேண்டிய தொகையினை வசூலிக்கும்படி நடுவர் யாருக்கு வேண்டுமானாலும் உத்தரவிடலாம். அது ஹைகோர்ட்டா இருக்கலாம் அல்லது கோர்ட் ஆஃப் செஷனா இருக்கலாம். இங்க வந்து ஆஜராகணும்னு சொல்றாங்க, அல்லது கேஸ் ப்ரொசீடிங்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க, எழுதி கொடுக்கணும்னு சொல்றாங்க. எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பத்திரம் இருக்கு, அதன் பேரில் கொடுக்கப்பட வேண்டிய தொகையை வசூலிக்கும்படி நடுவருக்கு உத்தரவு போடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 450.
The High Court or Court of Session may direct any magistrate to levy the amount. High Court அல்லது செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்றாங்க, அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, நீங்க வந்து இதுல வந்து ஒரு அமௌண்ட் வந்து இம்போஸ் பண்ணுங்க, ஒரு தொகையை நீங்க இம்போஸ் பண்ணுங்க, வசூலிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. The magistrate to levy the amount due on a bond for appearance. ஒரு பிணை பத்திரம் எழுதி கொடுத்து நீங்க கோர்ட் கேஸ் நடக்கின்ற பொழுது நீங்க ஆஜராகணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு அமௌண்ட் நீங்க பிக்ஸ் பண்ணலாம். ஆர் அட்டெண்டன்ஸ் at such high court or court of session.